வாயை திறந்தா போய் ஹேபிச்சுவல் லைங் இதுதான் பழக்கமா போயிட்டு இருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. அவருக்கு யாரு சொல்லி கொடுக்கறாங்க? இப்போ இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றாங்க? தாய்மொழியில கத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அது ஹிந்தி இம்போசிஷனா? எல்லாம் இந்த நாட்டில நடக்கிற நல்ல விஷயங்களை ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு வெளிநாட்டுல போய் தப்பா சித்தரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இது பழக்கமா போயிட்டு இருக்கு. இட்ஸ் பிகமிங் ஹேபிச்சுவல். அதாவது என்னன்னா, வெளிநாட்டு மண்ணுக்கு போயிட்டாருனாலே நம்ம நாட்டை பத்தி தப்பு தப்பா பேசுறது, நம்ம நாட்டு மக்களை பத்தி இழிவா பேசுறது, அரசாங்கத்தை பத்தி தப்பா பேசுறது, எதிர்த்து பேசுறது, ஐடியாலஜிக்கலா ஃபேக்ட் கரெக்டா இருந்தா பேசலாம். எல்லாமே பொய், வாயை திறந்தா பொய், ஹேபிச்சுவல் லைங் இதுதான் பழக்கமா போயிட்டு இருக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. அவருக்கு யாரு சொல்லி கொடுக்கறாங்க? இல்ல சாரி, சொல்லி கொடுக்கறவங்களே பொய் பேசுறாங்க. சாம் பிட்ரோடா பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல, உலகத்துக்கே தெரியும். அப்ப அப்படி கூட இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டா இந்த மாதிரி பொய் தான் வரும்னு நினைக்கிறேன். எத்தனை பொய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன் பிஜேபி கொண்டு வந்திருக்காங்களாம். ஏங்க, அவரோட பாட்டியும் அப்பாவும் தானேங்க 68 காலகட்டங்கள்லயே ஹிந்தி இம்போசிஷனை கொண்டு வந்தது. எனக்கு புரியல. இதுக்கு எதிர்த்து தானங்க இங்க இருக்கிற திராவிட கழகங்கள் போராடினாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்தது, இங்க இருக்கிறவங்களுக்கு முதுகொடைக்கப்பட்டது, ஜெயில தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகலாம் பேசினாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் அப்படியே சேர்ந்து மைசூர் பாக்கு வாங்கி தராங்க, எகிரி குதிச்சு கடைக்கு போறாங்க. அதெல்லாம் ரைட்டு. நான் அந்த டிராமாக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஆனா ஏங்க பொய் பேசணும்? ஹிந்தி இம்போசிஷன் பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னு இப்போ இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றாங்க? தாய்மொழியில கத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அது ஹிந்தி இம்போசிஷனா? எல்லா மாநிலத்திலயும் ஹிந்தி தான் மெயின் லாங்குவேஜா? தாய்மொழியில கத்து கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல தமிழ்ல கத்து கொடுங்க, ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் தெலுங்குல கத்து கொடுங்க, கர்நாடகால கன்னடத்துல கத்து கொடுங்க. இதானுங்க அர்த்தம். அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் இதுதாங்க. அதே மாதிரி தமிழுக்காக போராடுறோம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க நியாயமா நிஜமாவே தமிழுக்காக போராடி இருக்காங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? செங்கோலை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சதுல இருந்து, திருக்குறளை அத்தனை பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணதுல இருந்து, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தான் தமிழுக்காக அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா தமிழ் தமிழ் தமிழ்னு கத்திட்டா போதுமா? ஒண்ணு தமிழ்னு கத்த வேண்டியது, இல்ல ஹிந்தி ஒழிக, ஓ சாரி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்னங்க டிராமா இது? ரெண்டாவது விஷயம், சீக் சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்திய நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு. இது எவ்வளவு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அக்ராஸ் த குளோப் இத பத்தி பல பேர், அதாவது சீக் சமுதாயத்துல இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஓப்பன்லி ஆன் நேஷனல் டெலிவிஷன் அண்ட் மீடியா ஆல்சோ. Icing on this is that Sikhs, whether they can wear turbans. I go around the country. I travel in the north, the south, extreme, the backward areas, tribal areas. I have never come across any case where any Sikh has voiced a problem about wearing a turban or supporting a kara. எப்படிங்க நீங்க சொல்லலாம் சிக்குகளுக்கு இங்க இந்தியால பாதுகாப்பு இல்லைன்னு? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மறந்துட்டாரா திரு ராகுல் காந்தி அவர்கள்? அத பண்ணது யாரு? அப்ப பாதுகாப்பு இல்ல, அவரு பாட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்த போது. இப்போ கிடையாது. பொய் பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ போடுறேன், நீங்க பாருங்க. சிக் குருஸ் அவங்களோட கிர்பானோட பிரைம் மினிஸ்டரோட இல்லத்துக்குள்ள போயிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட இல்லத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி. அங்க சிக் குருஸ கிர்பானோட உள்ள விட்டுருக்காங்க. சீக்குகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சீக்குகள் மேல நம்பிக்கை இல்லாம அதை பண்ணாரு நாட்டோட பிரதமர். என்னங்க பேச்சு இதெல்லாம்? பண்ணது பூரா உங்க பாட்டன் முப்பாட்டன் உங்க அப்பா. ஆனா பேசுறது பூரா நரேந்திர மோடி ஐயா மேலயும் இந்த அரசாங்கத்து மேலயுமா? எப்படிங்க இதெல்லாம் கரெக்ட் ஆகும்? மூணாவது விஷயம், பாவம் அவருக்கு மேடையில பேசும்போது என்ன ஆகுதுன்னே தெரியல. நிறைய காமெடி பண்றாரு, அது மட்டும் நல்லா தெரியுது.
நாங்கெல்லாம் தான் மேடையில வந்து காமெடி பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணி காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறோம். அவர் பிரயத்தனமே பண்றது இல்லை, அவர் சொல்லிட்டாலே காமெடி ஆயிடுது. அதாவது ஏதோ இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டிருக்காரு, நான் அந்த வீடியோவையும் போடுவேன். ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டிருக்காரு, சார் நீங்க வந்து இந்த இந்திய அலையன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே, இது நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நோ 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 இட் இஸ் நாட் இந்தியா அலையன்ஸ், இட் இஸ் இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காரு, சரிங்க இந்தியா அலையன்ஸ் தான் அந்த கடைசியில் இருக்கிற ஏ என்னங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஏ அலையன்ஸ் அப்படின்ட்டார். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. அந்த வீடியோவையும் நான் போடுறேன் பாருங்க. It's not India Alliance. That's a BJP framing. It's India Alliance. What's the last word stand for? What does the A stand Alliance. for at the end? So wouldn't it be redundant to say India Alliance? No, it's not. It's not. Because the whole idea of the alliance was to put across to the people of India that India is being attacked. ஏன் நான் இதெல்லாம் இவ்வளோ முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை தயவு செய்து சோசியல் மீடியால இதெல்லாம் பாருங்க. யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, யார் யாரை பிரிய போறாங்க, யாருனால யாரோட கல்யாணம் உடைஞ்சது, இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த நாட்டில நடக்கிற நல்ல விஷயங்களை ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு வெளிநாட்டுல போய் தப்பா சித்தரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. as global citizens, the youth of this country, தயவு செய்து இதை பார்த்து இதுக்கு ஏதாவது ட்ரோலிங்கோ பதிலோ நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுருவீங்க. ரொம்ப முக்கியமா தமிழ் சினிமால என்ன நடக்குது, தமிழ் சினிமால யார் யார் கூட வாழறாங்க, யார் யாரோட பிரிஞ்சு போயிட்டாங்க, இதெல்லாம் தான் நீங்க பாப்பீங்க. தயவு செய்து please don't go peeping and prying into people's private lives, but worry about your country and the future of your country, especially when leader of opposition goes and talks lies on foreign soil. தயவு செய்து இதை பாருங்க, இதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. மக்களே, please wake up.